சட்டம் சொல்லுது தூக்கி உள்ளே உட்கார வச்சோம், சட்டம் சொன்னது போட்டு மிதித்தோம், உதச்சோம், கிழித்து எடுத்துட்டாங்க. அவங்க சரீரத்தை 2 பேரும் பேத்துட்டாங்க. அப்போ தேவனை துதித்தாங்க. இதோடு தான் நம்ம பிரசங்கம் பண்ணியிருப்போம், கேட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க அங்கேயே இருந்தது தான் பரிசுத்தாவினுடைய மிகப்பெரிய கிரியை. பரிசுத்தாவி நிறைய பேர் ஏன் பயன்படுத்த முடியலனாலும் அதுதான் பிரச்சனை. சந்தர்ப்பவாதிகளாக மாறி விடுறோம். சிறைச்சாலை என்று வந்தால், சட்ட பிரச்சனை என்று வந்தால் நம்ம சரியில்லாத போயிடுறோம். தேவன் எதிர்பார்க்க நீதி இல்லை. தேவன் உங்களுக்கு விடுதலை தர்றது என்னமோ உண்மைதான். ஆனால் உங்களுக்கு பரிசுத்தாவினுடைய கிரியையின் மூலம் நீங்கள் திருப்தி வரணும். அதனால் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ்லாம் ஜெயிச்சுட்டு பைத்தியமாயிடுவாங்க, சிந்தை போயிடும். சில பேர் ஜெயிச்சு வந்த மாதிரி இருக்கும், ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருவாங்க. சில பேருக்கு நியாய தீர்ப்பு எப்படி வரும்னே தெரியாது. ஆஸ்பத்திரியும் இருக்காது, நீதித்துறையிலையும் பிரச்சனை இருக்காது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும். அவன் பெற்ற பிள்ளைகளுடைய செய்கைகள் கிரியைகள் எல்லாம் காரியம் முழத்தக்கதாக இருக்கும். உயிர் இருக்கும் உடலில் எந்த வியாதியும் இருக்காது. ஆனால் அந்த மனவியாதி இருக்குது பாருங்கள், அவங்க பிள்ளைகளெல்லாம் கஷ்டப்படுறது அந்த பெற்றோரே பார்ப்பாங்க. அவங்க பெற்றோருடைய வீட்டில் அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் செழிப்பாக இருப்பாங்க, வேலைக்காரங்களும் செழிப்பாக இருப்பாங்க. அந்த மண்ணின் மைந்த அந்த குடும்பத்துக்குரிய பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சபிக்கையில் இதெல்லாம் நியாய தீர்ப்பு எப்படி எப்படியோ வரும். பரிசுத்தாய் பெற்றவர்களுடைய கிரியை நான் சொல்கிறேன், பெறாதனை குறித்து சொல்ல. பெற்றுக்கிறவங்களுக்கு தெரிந்திருக்கணும், கர்த்தர் அந்த வாசலை திறந்து விட வல்லவராக இருக்கிறார். எந்த வாசலை திறக்கிறார்? எல்லாம் திறந்தாச்சு போலியே, இன்னும் அவன் இருதயத்தின் வாசலை கர்த்தர் திறக்கலை. யார்? பவுலுடைய இருதயத்தின் வாசலை பார்க்கா. பவுல் சொல்கிறார், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். எவ்வளோ நீதிமான் பாருங்கள். ஒரு வார்த்தை திட்டினாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளோட சிறியவனாக இருந்தாக்கா நம்ம பயங்கரமாக பவர்லாம் காமிச்சிடுவோம். நம்மளோட பெரியவனாக இருந்தானாக்கா ஆண்டவர் உன்னை பார்த்துக்குவார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன். அப்படி இல்லை ரொம்ப ஹை லெவலில் இருந்தாக்கா கனிகள் கொடுக்குற மாதிரி நம்ம நடந்துக்குவோம். இப்போ அவனை போய் அடிக்க முடியுமா? திருப்பி அடிச்சேன்னா அவன் நான் பதவியில் அடிப்பான், தனி இல்லாத காட்டுக்கு மாற்றுவான். அரசு அதிகாரியாக இருந்தான், நல்ல வேலை இல்லை. நமக்கு இதுதான் சரி. அதனால் என்னென்னமோ சொல்லி சிறியவர்கள்கிட்ட நம்ம பவர் காட்டுவோம், பெரியவங்ககிட்ட நம்ம பணிந்து போவோம். இல்லை பெரியவன் ரொம்ப ட்ரபிள் பண்ணானா கர்த்தருடைய உண்மையான சீடனாக நடந்துக்குவோம், கப்புச்சுப்புன்னு இருப்போம். அடித்தானா கூட சொல்ல மாட்டோம் வெளியில். ஆனால் பவுலுடைய சத்தம் சிறைச்சாலையிலையும் அடங்கலை, சிறையில் வெளில விடுறப்பவும் அடங்கலை. எப்பொழுதுமே உங்களுடைய சத்தம் ஓங்கி இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே உங்களுடைய ஜீவியத்தில் பரிசுத்தாவின் கலந்து இருக்கணும். நான் ஜெபித்தால் தான் இல்லை, 24/7 யூ ஷுட் பி கனெக்டட் டு த ஹோலி ஸ்பிரிட். உங்கள் வாழ்க்கை அவ்வளோ நீதியாக இருக்கணும். ஆனால் எவ்வளோ தான் நீங்கள் நீதியாக வாழ்ந்தாலும் உங்களை உலகம் என்ன செய்யும்?